17ஆம் நூற்றாண்டு கொங்கு நாட்டின் நாட்டார் வாய்மொழி வரலாற்றில் பேசப்படும் வீர பெண்மணிதான் வெள்ளையம்மாள். இந்த வெள்ளையம்மாளுக்கு காடையூரில் காடையீஸ்வரர் கோவிலில் வெள்ளையம்மாள் கோவில் உள்ளது. ஒரு பெண்மணி எப்படி தெய்வமானாள் என்பதனை பற்றிய ஒரு புராண கதையை, உண்மை சம்பவத்தை தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் கொங்கு நாட்டு பகுதியில் உள்ள காங்கேயம் என்ற ஊருக்கு அருகில் காடையூர் என்ற ஒரு கிராமம் உள்ளது. காடையூரின் பழைய பெயர் நட்டூர். காடையூர் கிராமத்தில் உள்ள ஒரு பெரும் விவசாயிக்கு 4 மகன்களும் ஒரு பெண்ணும் பிறந்தார்கள். பெண் குழந்தை பிறவிலேயே வெளுத்திருந்தார். அதனால் அவளுக்கு வெள்ளையம்மாள் என்று பெயரிட்டு அழைத்தார்கள். பெண் வளர்ந்து கல்யாணம் செய்யும் வயதை நெருங்கினாள். விவசாயியும் அவர் மனைவியும் பெண் கல்யாணத்தை நினைத்து கவலைப்பட்டார்கள். அவர் பண்ணையிலேயே மாடு மேய்க்க தூர தேசத்தில் இருந்து ஒரு வாலிபன் வந்து வேலைக்கு சேர்ந்தான். அவனும் அவர்கள் சாதியைச் சேர்ந்தவன் தான். ஆனால் ஏழை. வெள்ளையம்மாளின் தந்தை அந்த மாடு மேய்ப்பவனுக்கே தம் பெண்ணை திருமணம் செய்து வைக்க முடிவு செய்கிறார். நினைத்த உடனேயே அவர் பையனுடைய ஊருக்கு சென்று அவன் பெற்றோரிடம் பேசி சம்மதிக்க வைத்தார். திருமணமும் நடந்தது. வெள்ளையம்மாள் 3 குழந்தைகளுக்கு தாயானாள். பின்னர் வெள்ளையம்மாளின் அண்ணன்மார்களுக்கும் திருமணம் நடந்தது. அனைவரும் ஒன்றாக கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வந்தனர். வெள்ளையம்மாளின் தந்தையின் இறுதி காலம் நெருங்கியது. அப்போது அவர் தம் பிள்ளைகளை அழைத்து வெள்ளையம்மாளுக்கு ஒரு காணி நிலம் கொடுக்க சொல்லிவிட்டு இறந்து விட்டார். தந்தையின் மரணத்திற்கு பிறகு அவருடைய மகன்கள் அவரவர்களுடைய மனைவிகளின் பேச்சை கேட்டு வெள்ளையம்மாளுக்கு சொத்தில் காணி நிலத்தை தந்துவிட்டால் அவர்களுடைய பங்கு குறைந்து விடுமோ என எண்ணிக்கொண்டு அவளுக்கு சொத்தில் எந்த பங்கையும் கொடுக்க கூடாது என முடிவு செய்கிறார்கள். வெள்ளையம்மாளின் பலமே அவளது கணவன் தானே என்பதனால் வெள்ளையம்மாளுக்கு தெரியாமல் அவனை தனியாக ஒரு இடத்திற்கு அழைத்து சென்று அவனை கொன்று புதைத்து விட்டார்கள். ஆனால் அவர்களுடன் தனது கணவர் சென்றதையோ அல்லது அவர்கள் அவனை கொன்றுவிட்டதையோ அறிந்திராத வெள்ளையம்மாளிடம் அவர்கள் வெள்ளையம்மாளின் நடத்தையில் சந்தேகம் கொண்டுதான் அவளது கணவன் அவளை தவிக்க விட்டு சென்று விட்டான் என்று கூறியது மட்டுமல்லாமல் அவர்களும் அவளை சந்தேகிப்பதாக கூறினார்கள். அது முதல் தொடர்ந்து சில நாட்கள் அவளது நடத்தையை குறை கூறிக்கொண்டே இருந்தவர்கள் ஒரு நாள் அவளையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டார்கள். அவளை அவர்கள் வீட்டை விட்டு துரத்திய போது அவள் தனது 3 குழந்தைகளையும் தன்னுடன் அழைத்து கொண்டு சென்று விட்டாள். இது இல்லாமல் அவள் 4வது முறையாக அப்போது கர்ப்பிணியாக வேறு இருந்தாள். கர்ப்பிணியாக இருந்த வெள்ளையம்மாள் தன் 3 குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு எங்கு போவது என்று தெரியாமல் மனம் போன போக்கில் சென்றாள். அப்போது ஒரு சர்தார், அதாவது அன்றைய முஸ்லிம் அரசாங்க உயர் அதிகாரி, குதிரையில் அமர்ந்து வருவதை பார்த்து அஞ்சி புதரில் ஒதுங்கினாள். சர்தார் அவளை பார்த்தவுடன் நின்று விசாரித்து அவள் அனாதை நிலையை கண்டு இரக்கம் கொண்டார். நான் வரி வசூலுக்காக அவசரமாக சென்று கொண்டிருக்கிறேன். திரும்பி வந்ததும் உன்னுடைய கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறேன். அதுவரை பக்கத்தில் இருக்கும் கோட்டையில் பத்திரமாக இரு என்று ஆறுதல் சொல்லி அவளை கோட்டையில் தங்க ஏற்பாடு செய்துவிட்டு வரி வசூலிக்க சென்று விட்டார். பல மாதங்கள் கழிந்தன. வெள்ளையம்மாளுக்கு குழந்தை பிறந்தது. திரும்பிய சர்தார் வெள்ளையம்மாளை அவளது ஊருக்கு அழைத்து சென்றார். வெள்ளையம்மாளின் அன்னிகள் அவளை அவதூறாக பேசினார்கள். அவள் ஒரு விபச்சாரி என்று ஏசினார்கள். வெள்ளையம்மாள் சாதி கெட்டு விட்டதால் அவளுக்கு நிலம் தர அவளது அண்ணன்மார்கள் மறுத்தனர். இதை கேட்ட வெள்ளையம்மாள் அவர்கள் தம் மீது சுமத்திய அத்தனை அவதூறுகளையும் மறுத்ததும் அல்லாமல் கடவுள் மீது ஆணையாக தான் எந்த தவறையும் செய்யாத பத்தினி என்று கூறினாள். தான் கடவுள் சாட்சியாக எந்த தவறும் செய்யவில்லை, இதை எங்கே வேண்டுமென்றாலும் சத்தியம் செய்வேன் என்று சொன்னாள். அதை கேட்ட அண்ணன்மார்கள் எங்கே அவளது வார்த்தைகளை சர்தார் நம்பி அவளுக்கு சாதகமாக தீர்ப்பை தந்து விடுவாரோ என பயந்து போய் அவளால் செய்ய முடியாத சில நிபந்தனைகளை கூறி அவற்றை அவள் நிறைவேற்றினால் மட்டுமே அவள் கற்புக்கரசி என தாங்கள் நம்புவோம் என்றும், அப்படி அவள் செய்து காட்டினால் அவளுக்கு சேர வேண்டிய சொத்தை தர சம்மதிப்போம் என்று கூறினார்கள். அவர்கள் விதித்த நிபந்தனைகள் என்ன தெரியுமா? காளமாட்டை ஏரிலோ அல்லது வண்டியிலோ பூட்டுவதற்கு வெடத்தாள மரத்தில் நுகத்தடி செய்து வைத்திருப்பார்கள். இது நல்லா முத்தி காய்ந்திருக்கும். அந்த நுகத்தடியை மண்ணில் நட்டு தண்ணீர் ஊற்றினால் அது துளிர் விட வேண்டும். அடுத்து அந்த ஊர்கோவிலில் நிறுத்தி இருக்கும் மண்குதிரைக்கு தண்ணீர் தெளித்தால் அது தலையை குலுக்கி கணைக்க
வேண்டும். இதற்கு வேண்டிய தண்ணீர் சூடாத பச்சை மண்குடத்தில் எடுத்து வர வேண்டும். அப்போது அந்த மண்குடம் கரையாமல் இருக்க வேண்டும். இந்த 3 விஷயங்களை செய்தால் நாங்கள் எங்கள் நிலம் எல்லாவற்றையும் வெள்ளையம்மாளுக்கே கொடுத்து விடுகிறோம். அப்படி செய்யாவிட்டால் இவள் தீக்குளிக்க வேண்டும் என்று கூறினார்கள். அதை கேட்ட சர்தார் திகைத்தார். அவளை ஏமாற்ற அவர்கள் அவளால் செய்ய முடியாத நிபந்தனைகளை வேண்டுமென்றே விதித்தார்கள். அவளுக்கு நீதி கிடைக்காவிட்டால் அவளையும் அவளது கணவரை கொன்றது போலவே அவர்கள் சதி செய்து கொன்று விடுவார்கள் என்பதை அறிந்து கொண்டதால் அவளை அந்த நிபந்தனைகளை ஏற்க மறுக்குமாறு கூறினார். ஆனால் வெள்ளையம்மாளோ தான் ஒரு பத்தினி என்பது சத்தியமானால் அவர்கள் நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு அவற்றை செய்வதாகவும் கடவுள் இருந்தால் சத்தியவாதியான தன்னை காப்பாற்றுவார் என தீர்மானமாக கூறிவிட ஊர் ஜனங்கள் முன்னால் மண்குதிரை இருந்த இடத்தின் அருகில் ஒரு நுகத்தடியை எடுத்து வந்து நட்டார்கள். ஒரு குயவனிடம் இருந்து பக்குவப்படுத்தப்படாத பானையையும் கொண்டு வந்து வெள்ளையம்மாவிடம் தந்தார்கள். வெள்ளையம்மாளோ அதை சர்வசாதாரணமாக தனது தலையில் வைத்து கிணற்றருகில் எடுத்து சென்று அதில் நீரை நிரப்பி மீண்டும் தனது தலையில் வைத்து கொண்டு வந்தாள். மண்குடம் நீரில் கரையாமல் இருந்தது. நட்டு வைக்கப்பட்டிருந்த நுகத்தடி மீது குடத்து நீரை ஊற்ற சற்று நேரத்திலேயே அதில் சின்ன சின்ன இலைகள் தோன்றின. அடுத்து மண்குதிரை மீது நீரை ஊற்ற சட்டென எழுந்த குதிரையும் கனைத்துவிட்டு அமர்ந்தது. அத்தனை சம்பவங்களையும் பார்த்த அவளது சகோதரர்கள் பயந்து போனார்கள். அவர்கள் செய்த தவறை உணர்ந்தார்கள். அவர்களுடைய சகோதரி தெய்வ பிரவியாக இருக்க வேண்டும் என உணர்ந்தவர்கள் அவளுக்கே அவர்களுடைய தந்தையின் அனைத்து சொத்தையும் தந்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி வேறு ஊருக்கு சென்று விட்டார்கள். சர்தாரும் வெள்ளையம்மாளுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு தன் ஊருக்கு கிளம்பினார். அதன் பின் வெள்ளையம்மாள் பல காலம் அந்த ஊரில் வாழ்ந்து வந்திருந்த பின் ஒரு கட்டத்தில் தெய்வமாகிவிட்டாள். அவளை அந்த ஊரில் இருந்த அனைவருமே வணங்கி வழிபட்டார்கள். அவள் வழிவந்த இனத்தவரே முழுக்காதன் சமூகத்தினர் என்று சொல்கிறார்கள். வெள்ளையம்மாள் பல காலம் தன் மக்களுடன் வாழ்ந்துவிட்டு பிறகு தெய்வமானாள். அப்படி அவள் உயிருடன் இருக்கும்போது தன் குல குருவையும் ஊர் பெரியோர்களையும் அழைத்து தனக்கு நீதி கிடைக்க செய்த சர்தாருக்கு நன்றியாக காலம் உள்ளவரை நமது பரம்பரைகள் ஏதாவது செய்ய வேண்டும் என கூறி சில முடிவுகளை எடுத்தார்கள். அதாவது இனிமேல் தன் குலத்தில் பிறக்கும் ஆண் மக்கள் திருமணம் முடித்து 2 குழந்தைகள் பிறக்கும் வரை முஸ்லிம்கள் போல காது குத்தாமல் இருந்து பின் 2 குழந்தைகள் ஆன பின் கணவன் மனைவி இருவரும் இன்னொரு திருமணச்சீர் போன்ற சீர் செய்து அடுத்த நாள் குழந்தைகளுக்கு காது குத்த வேண்டும் என்றும் முடிவு செய்தார்கள். இந்த சீர்தான் இன்றும் முழுக்காதன் கூட்டத்தில் சீர் செய்து காது குத்தும் பழக்கம் தொடர்கிறது. அவளுடைய வம்சாவளி தற்காலத்தில் வெள்ளாள கவுண்டர் இனத்தில் முழுக்காதன் குலம் என்று அழைக்கப்படுகிறார்கள். வெள்ளாள கவுண்டர்களில் முழுக்காதன் குலம் என்பது ஒரு பிரிவு. மற்ற பிரிவினரை காட்டிலும் இந்த குலத்துக்காரங்களுக்கு வெள்ளாள இனத்தில் அதிக மதிப்பு உண்டு. காரணம் இவர்கள்தான் திருமணங்களில் சீர் செய்வதற்கு முன்னுரிமை பெற்றவர்கள். இந்த குலப்பெயர் வந்ததுக்கு காரணம் இவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு காது குத்தும் போது வெகு விமர்சையாக சீர் செய்து காது குத்துவதாகும். இவர்களுக்குத்தான் காது முழுதானதாக கருதப்படும். எனவே இவர்கள் முழுக்காது உள்ளவர்கள் என்று பட்டம் பெற்றவர்கள். இவர்களை முழுக்காத குலம் என்று கூறுகின்றனர். வெள்ளையம்மன் சாபமிட்டதால் வட்டமலை ஆற்றில் வெள்ளம் வந்து 3 சகோதரர்களின் குடும்பத்தை அழித்ததாகவும் வெள்ளத்தால் முழுகாத இனமே முழுகாத இனம் என்று கூறப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. முழுக்காதன் குலத்துக்கு குலதெய்வம் வெள்ளையம்மாள் தான். இந்த தெய்வத்துக்கு கோவை மாவட்டம் காங்கேயம் பக்கத்தில் காடையூரில் உள்ள பங்கசாஷி சமேத காடேஸ்வரர் கோவிலில் தனி சன்னதி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.